சென்னையில் குப்பை கழிவுகள் அகற்றி மீட்கப்பட்ட 96 ஏக்கர் நிலத்தை சதுப்பு நிலமாக வைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக மாநகராட்சி துணை ஆணையர் அமித் தெரிவித்திருக்கிறார். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் 225 ஏக்கரில் பெருங்குடி குப்பை கிடங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு குப்பை கொட்டப்பட்டதால் மழை காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் நிலத்தடி நீர் மாசடைந்த நிலையில் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி திட்டத்தில் 96 ஏக்கரில் குப்பை கிடங்கில் கழிவுகளை அகற்றி சதுப்பு நிலத்தை மீட்டெடுக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. நவீன தொழில்நுட்ப உதவியோடு 96 ஏக்கரில் இருந்த 1,30,00,000 டன் குப்பை கழிவுகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. குப்பை கழிவுகளிலிருந்து மீட்கப்பட்ட 96 ஏக்கர் நிலம் மேம்படுத்தப்பட்ட பணிகளை 16 நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் பார்வையிட்டனர். இதுகுறித்த மாநாட்டை சென்னை மாநகராட்சி தெற்கு மண்டல துணை கமிஷனர் அமித் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீட்கப்பட்ட 96 ஏக்கர் நிலத்தை சதுப்பு நிலமாக வைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். படிச்சு முடிச்சிட்டு வேலையே இல்லைன்னு இனி கவலைப்படாதீங்க. பிரதமரின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் மூலமா நீங்களே பல பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. லேண்ட்ஃபில்ல நிற்கிறோம். ஆல்ரெடி ஒரு 6 பேக்கேஜஸை டிவைட் பண்ணி இந்த லேண்ட்ஃபில்ல வந்து லேண்ட்ஃபில்லாக இருந்தது. அது வந்து ரீக்ளைம் பண்ணுறதுக்கு 6 பேக்கேஜஸை டிவைட் பண்ணி இப்போ 3 பேக்கேஜ் முடிச்சிருக்கோம். ஸோ ஜிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்து கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஏரியாவில் ஒரு 225 ஏக்கர் மார்ஷ் லேண்டாக இருக்குது. மார்ஷ் லேண்ட் ஒட்டி இருக்குது. அதில் ஒரு கிட்டத்தட்ட 96 ஏக்கர்ஸ் இப்போ வந்து நம்மளை ரீக்ளைம் பண்ணியிருக்கோம். இது வந்து சேஞ்ச் பண்ணி அது மார்ஷ் லேண்டாக வைக்கிறதுக்கு நம்ம முடிவு எடுத்திருக்கோம். இது எக்கோ பார்க்க வச்சிடலாமா, இல்லை இது வந்து நம்ம மார்ஷ் லேண்டாக ரிட்டைன் பண்ணிடலாமாங்கிறது வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது நம்ம லெவலில், அது அரசு லெவலில் எடுக்கிறாங்க. 99% வந்து இது வந்து மார்ஷ் லேண்டாக ரிட்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான் முடிவு எடுத்திருக்கோம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு தெரியும், வேளாச்சேரி ஏரியா, பெருங்குடி ஏரியா எல்லாமே வெள்ள பாதிப்பு இருக்குது நிறையா. இது வந்து பெருங்குடி மார்ஷ் லேண்ட் ஒட்டி இருக்கிற ஏரியா பகுதி. அதனால இது வந்து மார்ஷ் லேண்டை ரிட்டைன் பண்ணால் அந்த தண்ணி பாதிப்பு கூட எஃபெக்ட் ஆகாமல் இருக்குங்கிறது வந்து பொதுமக்கள் கிட்ட இருந்து ஒரு இது வந்துச்சு, ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி வந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடவடிக்கை எடுத்தோம்.